ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ்ல சமீபத்தில் குரு பயிற்சி, கடந்த காலத்துல சனி பயிற்சியை சொல்லி வந்தாலும் கூட இந்த இரண்டு பயிற்சிகளும் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையோ தாக்கத்தையோ வளர்ச்சியோ தரவில்லையே என்று கலைஞர்களுக்கு இடைப்பட்ட காலத்துல குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சி மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். குருவின் பார்வை பெற்றாலும் கூட ஒரு மனதுல ஒரு நிம்மதி இல்லை. தொட்ட காரியம் சரியாக அமையவில்லை. பாத்தீங்கன்னா நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில் இருந்தும் கூட ஒரு நிம்மதி இல்லை. ஒரு வெறுமையான மனோநிலையை வாழ்கின்ற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல செவ்வாய் பயிற்சி பார்க்கலாம். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடக பயிற்சியானார். 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடக பயிற்சி ஆகிவிட்டார்கள். அந்த இரண்டு கிரகங்களுமே எங்கு இருக்கின்றார் என்றால் சந்திரனுடைய இடத்துல. சந்திரன் மனோகாரங்கள், சில மன குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், மன வேதனைகளை சந்திக்கின்ற சூழ்நிலைத்தான் மீனராசிக்கு பெற்றார்கள். குருவினுடைய பார்வை இருந்தாலும் கூட 9ஆம் பார்வையை மீனம் பெற்றாலும் கூட அங்கு சனி பகவான் இருந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார். நல்லது கெட்டதை புரிய முடியாமல் செய்கின்றார். கர்மாவின் பலனை சரியாக தந்து கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட காலத்துலதான் மழைக்கு குடை போல, பசித்த வயிற்றுக்கு உணவு போல, தாகத்திற்கு தண்ணீர் போல இந்த செவ்வாய் பயிற்சி நற்காரிய முயற்சியும் வெற்றி பெறுகின்ற ஒரு அருமையான காலகட்டம். அதே நேர கஷ்டம் சங்கடங்கள் படிப்படியாக விலகுகின்ற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தருவார். ஜென்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் விரயத்துல, யோககாரகன் ராகு குரு ராசியை பார்ப்பது நல்ல கிரக நிலையாக இருந்தாலும் கூட கவனமாக இருந்து விடுங்கள். குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக படிப்படியாக தீர்வதை பார்க்கலாம். மனதில் அமைதி பிறக்கும். வீண் செலவுகள் குறையும். வீண் வாக்குவாதமும் பகை உணர்ச்சியும் படிப்படியாக குறைந்து ஒரு தெளிவான சிந்தனை நோக்கி நகர்வதை பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்களை விலக்கிவிடும். பண பற்றாக்குறை படிப்படியாக நீங்கும். கருத்து வேறுபாடும் நீங்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பெறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இந்த செவ்வாய் பயிற்சி மீனராசிக்கு. மனதிலே நிம்மதி, இது ஒன்று போராதா? அதே நேரம் பார்த்தீங்கன்னா புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், குறிப்பாக அரசு வேலைக்கு. அதே நேர சக்தியும் பெருமையும் கொண்டு உள்ள களத்திரக்காரர்கள் சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால செல்வாக்கு உயரும். அதே நேரத்துல ஒருவரின் நட்பு ஆதரவும் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையாக மீனராசிக்கு அமையும். ஆதிக்கத்தில் அதே பார்த்தீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாயின் ஆதிக்கத்தில் சுபபலம் பெற்று வளம் வருவதாலும் கிரக நிலைகள் சுபநலம் பெற்றிருப்பதாலும் பணப்பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அருமையான ஒரு காலங்கள். அதே நேரத்துல தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்பதை போல மகா கணபதியுடைய ஆசி இருந்தால் மீனராசிக்கு செவ்வாயினுடைய அருள் 1க்கு 2 மடங்கு பெருகும். அருகில் உள்ள கணபதியினுடைய ஆலயத்திற்கு சென்று 5 தேங்காய் கோர்த்த மாலையை அணிவிப்பது அற்புதமான யோக பலனை தரும்.